மகிமை என்னாலும் உண்டாவதாக. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? ஒரு வினோதமான வகையில் இந்த பூமியை அவர் சிருஷ்டித்தார். வேதத்தின் துவக்க பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், பூமியானது ஒழுங்கீனமும் வெறுமையுமாய் இருந்தது. தேவன் எப்படி சிருஷ்டித்தார்? வேதம் சொல்லுகின்றது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. The earth was formless and void. தேவன் சிருஷ்டிப்பில் இரண்டு காரியங்களை செய்தார். He formed the formless, filled the void. 6 நாட்களில் ஒழுங்கீனமானதை ஒழுங்குபடுத்தியும் வெறுமையானதை நிரப்பியும் அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பை முடித்தார். ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் அதை அவர் செய்தார். சிருஷ்டிப்பின் 6 நாட்களை அவர் 2ஆக பிரித்தார். 3 நாட்கள், இரண்டாவதாக மற்றொரு 3 நாட்கள். முதல் 3 நாட்களில் கடைசியில் வைத்திருக்கக்கூடிய அந்த 3 நாட்களில் எதை அவர் படைத்தாரோ அதை இந்த முதலாவது 3 நாட்களில் எதை அவர் ஒழுங்குபடுத்தினாரோ அதில் அவர் அதை நிரப்பினார். முதல் 3 நாட்கள், கடைசி 3 நாட்கள். முதல் 3 நாட்களில் ஒழுங்கற்றதை ஒழுங்குபடுத்தினார். இரண்டாவது 3 நாட்களில் எதை ஒழுங்குபடுத்தினாரோ அதில் இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய 3 நாட்களில் படைத்தவற்றை அந்த ஒழுங்குபடுத்தினதில் அவர் நிறைத்தார். இதுதான் சிருஷ்டிப்பு. First 3 days he forms, the next 3 days he fills. முதல் 3 நாட்களில் ஒழுங்குபடுத்துகின்றார். இரண்டாவது 3 நாட்களில் எதை அவர் படைத்தாரோ அதை வைத்து அதை நிரப்புகிறார். முதலாவது நாளில், the first day he formed the light. முதல் நாளில் சிருஷ்டிப்பில் அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்தில் தானே இருள் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடியது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் முதல் நாளில் சொன்னார், அது உண்டாயிற்று. இரண்டாவது உள்ள அந்த 3 நாட்களில் முதல் நாளில் அவர் இந்த வெளிச்சத்திற்கு ஆதாரமாக பெரிய சிறிய சுடர்களை உண்டாக்கினார். சூரிய சந்திரனை அவர் உண்டாக்கினார். வெளிச்சத்திற்கு ஆதாரமாக, the source of light. The first day he formed the light. Fourth day he filled the space with the source of light. வெளிச்சத்திற்கு ஆதாரமாக source of light, சூரியனையும் சந்திரனையும் அவர் படைத்து அந்த வெளிச்சம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவைகளை அவர் சிருஷ்டித்து அந்த வெளிச்சத்திலே அந்த சூரியன் சந்திரனை வைக்கின்றார். இரண்டாவது நாள் ஆகாய விரிவை உண்டாக்கினார். ஆகாயத்தையும் ஜலத்தையும் 2ஆக பிரித்தார். ஆகாயத்தையும் ஜலத்தையும் 2ஆக பிரித்து 5வது நாளில்
படைத்த அந்த ஜலத்தில் வாழக்கூடிய ஜீவ ஜந்துக்களை இங்கு இந்த ஜலத்தில் கொண்டு சேர்க்கின்றார். அவர் பிரித்த அந்த ஆகாயத்து பறவைகளை அங்கு கொண்டு சேர்க்கின்றார். He formed and he fills. மூன்றாவது நாளில், சிருஷ்டிப்பின் மூன்றாவது நாளில் வானத்தின் கீழ் இருக்கக்கூடிய நீர் ஓரிடத்தில் போகவும் வெட்டாந்திரை உண்டாவுமாக அவர் மூன்றாம் நாளில் அதை பிரித்தார். இந்த மூன்றாவது நாளில் அவர் பிரித்த அந்த வெட்டாந்திரையில் சமுத்திரம் என்று பிரித்த அதை பூமியானதை இந்த ஆறாம் நாளில் படைத்த ஜீவ ஜந்துக்கள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் என்று அவைகளை படைத்து இந்த மூன்றாம் நாளில் படைத்த அந்த ஏற்படுத்திய அந்த வெட்டாந்தரையில் அவர் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்து நிறைந்தார். பூமியானது புல்லையும் விதைகளையும் பூண்டுகளையும் கனிகளையும் கொடுப்பதற்காக அவர் மரம் செடி கொடிகளை படைத்தார். He formed and he filled. 3 days he formed the world. ஒழுங்கீனமானதை ஒழுங்குபடுத்தினார். மீதமுள்ள 3 நாட்களில் அவர் அது படைத்தவைகளை அந்த 3 நாட்களில் ஒழுங்குபடுத்தின இடத்தில் கொண்டு சேர்த்தார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 - 3 வரை பார்த்தால் வேதம் இவ்வாறு சொல்லுகின்றது: இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்த ஒவ்வொரு நாளின் படைப்பையும் அவர் திரும்பி பார்க்கின்றார். ஒவ்வொரு நாளின் படைப்பையும் அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அவருடைய மனம் பெருமிதம் கொள்கின்றது. ஒவ்வொரு நாளின் படைப்பையும் அவர் பார்த்த மாத்திரத்தில் அவைகளை நன்மை 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 என்று அவர் காண்கின்றார். அவர் படைத்தவற்றில் ஒன்றை மாத்திரம் அவர் நன்மையாக காணவில்லை, மற்ற அனைத்தையும் அவர் நன்மையாக கண்டார். அவர் படைத்ததில் ஓய்வு நாளை அவர் நன்மையாக காணவில்லை. அதற்கு பதிலாக அந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினார். God did not create Sabbath as good but as holy. தேவன் தன் படைப்பில் நல்லது என்ற கண்ட சிருஷ்டிப்பில் எல்லாவற்றையும் நன்மையாக கண்ட அவர் பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளை அவர் பரிசுத்தமாக கண்டார். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, தேவன் தன் படைப்பில் நல்லது என்று கண்ட சிருஷ்டிப்பில் 2 சிருஷ்டிப்புகளை அவர் பிரித்தெடுத்தார். 2 சிருஷ்டிப்புகள். எதை பிரித்தார்? எதை மற்ற சிருஷ்டிப்புகளில் இருந்து அவர் பிரித்தெடுத்தார்? எதை அவர் பிரத்யேகப்படுத்தினார்? 6ஆம் நாளில் அவர் படைத்த விருட்சங்களில் ஒன்றை மாத்திரம் அவர் தனியாக பிரித்து எடுத்து அவர் என்ன செஞ்சாரு? அதை பிரத்யேகப்படுத்தினார். 7ஆம் நாளில் படைத்த அந்த ஓய்வு நாளை அவர் பிரித்தெடுத்தார், பிரத்யேகப்படுத்தினார். தான் படைத்த விருட்சங்களில் ஒன்றை மாத்திரம் மற்ற விருட்சங்களை காட்டிலும் வித்தியாசமாக வைத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வித்தியாசம் மரத்தினுடைய உயரத்திலோ, அது கொடுக்கக்கூடிய கனியிலோ, அந்த கனியிலிருந்து பெறக்கூடிய சுவையிலோ, அந்த மரத்தினுடைய கலரிலோ எதிலையும் இல்லை.
எல்லா மரங்களைப் போன்றோ அந்த மரமும் அது போன்றே அவைகளைப் போன்றே இருந்துச்சு. நோ டிஃபரன்ஸ். வேர் வாஸ் தி டிஃபரன்ஸ்? தேவன் அந்த மரத்தை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையின் நிமித்தமாக அங்கு வித்தியாசம் ஏற்பட்டது. He separated the tree from other trees by his command. அவருடைய கட்டளையின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக அந்த ஒரு மரத்தை மாத்திரம் மற்ற மரத்திலிருந்து அவர் பிரித்து காண்பித்தார். It was only the command that made the tree special, and that tree, not the tree itself. அந்த ஒரு கட்டளை, அந்த மரத்திற்கு நிமித்தமாக கொடுத்த அந்த ஒரு கட்டளையில் தான் பிற்காலத்தில் அவர் எழுதி கொடுத்த 10 கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது. தேவன் அந்த கனியை மிகவும் பாதுகாப்பாக அவர் தன்னுடைய கரத்தில் வைத்திருந்தார். அந்த கனியை மனுக்குலம் நெருங்காதபடி அதை காத்து வைத்திருந்தார். புசியாதே என்றார். அந்த புசியாதே என்ற சொன்ன ஒரே வார்த்தையில் 10 பிரமாணங்களும் அடங்கிருச்சு. புசியாதே, செய்யாதே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் காணக்கூடிய யாதொன்றுக்கும் ஒப்பான சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்காக ஏற்படுத்த வேண்டாம், என்னுடைய நாமத்தை வீணில் வணங்க வேண்டாம், ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆச்சரிப்பாயாக என்று சொன்ன அந்த 4 கற்பனைகளும், அந்த 4 கற்பனைகளும் இந்த ஒரு வார்த்தை செய்யாதே என்று தேவன் அந்த மரத்திற்கு அடுத்த காரியங்களில் சொன்ன அந்த கட்டளையில் அது அடங்கிடுச்சு. 4 commandments. She stole God's fruit. அவள் தேவன் கூடாது என்று சொன்ன அந்த கனியை அவள் திருடினாள். 8வது கற்பனை முடிஞ்சு போச்சு. பரலோக தகப்பனை கனம் பண்ண வாயாக என்று சொன்னால் அவள் பரலோக தகப்பனை கனம் பண்ணவில்லை. அந்த 5வது கற்பனை முடிஞ்சு போச்சு, விழுந்து போச்சு. ஏவாள் தனக்கென்று வேறொரு ஆவிக்குரிய துணையை தேடிக்கொண்டாள். அதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்த அவள் ஆவிக்குரிய துணையாகிய வேறொருவனை தெரிந்து கொண்டாள். ஸ்பிரிச்சுவல் adultery. 7வது கற்பனையும் விழுந்து போச்சு. She brought the death to the human family. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 6வது கற்பனையும் விழுந்து போச்சு. அவள் அந்த கனியை இச்சித்தான், அவள் அந்த கனியை புசித்தான். இச்சியாதிருப்பாயாக என்ற 10வது கற்பனை அதில் என்ன செய்யுது? தேவன் புசிக்காதே என்று சொன்ன ஒரே வார்த்தையில், ஒரே கட்டளையில் தேவன் கொடுத்த அந்த 10 பிரமாணங்களும் விழுந்து போனது. அடுத்து ஓய்வு நாள். அவர் அந்த ஏதேனில் பிரத்யேகப்படுத்தி பிரித்து வைத்த அந்த விசேஷித்த நாள் ஓய்வு நாள். தேவன் ஓய்வு நாளை படைத்து மனுஷனுக்கு கொடுக்கும் பொழுது அதை அவனுக்கு நல்லது என்று காணவில்லை, அதை அவனுக்கு பரிசுத்தமாகுதலுக்காக கொடுத்தார். அவன் அதன் மூலமாக அதிக அளவில் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக அதை கொடுத்தார். எல்லா நாட்களையும் போன்று இந்த ஓய்வு நாளும் 24 மணி நேரத்தை உள்ளடக்கியதுதான். சன்செட் டு சன்செட். எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன வித்தியாசம்? ஏன் அது வித்தியாசமாக காணப்பட்டது? பிரித்தெடுத்தார். சாபத் என்ற பதத்திற்கு
கிரேக்க பதம் கெடோஸ், எபிரேய பதம் அகியோஸ். இந்த கெடாஸ் அகியோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பதங்களுக்கும் அர்த்தம் என்னவென்றால் பிரித்தல். அவர் ஓய்வு நாளை மற்ற 6 நாட்களிலும் இருந்து பிரித்தார். He separated the Sabbath from all the 6 days of creation. அவர் பிரித்தெடுத்த மரம் ஏதேனிலும் அவர் பிரித்து பிரத்யேகப்படுத்தின அந்த ஓய்வு நாள் அவருடைய வருகையின் 2ஆம் வருகையின் நாட்களிலும் ஒரு டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த்தாக அதை சாத்தான் மாற்றி போட்டான். அவன் பிரித்தெடுத்திய அந்த 2ம் கீழ்ப்படுதலை மையமாக வைத்து அது அமைந்து போயிற்று. ஏதேனில் அந்த மரம், கிறிஸ்துவின் வருகை நாட்களில் அவர் பிரத்யேகப்படுத்தி பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்த அந்த ஓய்வு நாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் சிருஷ்டிப்பிலும் எந்த 2 காரியங்களை அவர் பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்தாரோ அந்த 2 நியமனங்களை அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய அந்த கற்பனைகளுக்கு மையத்தில் வைத்தார். ஒன்று ஓய்வு நாள், மற்றொன்று குடும்பம். Sabbath and family. These are the 2 blessed institutions that God had blessed at the time of creation. எதை தேவன் அந்த சிருஷ்டிப்பின் போது அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினாரோ அந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த 2 நியமனங்களை தேவன் அந்த கற்பனைகளுக்கு மைய பொருளாக வைத்தார். In the Genesis, the creation account is consisting of 2 parts. ஆதியாகமத்தில் இந்த சிருஷ்டிப்பின் தொகுப்பு 2 பகுதியாக காணப்படுகின்றது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1வது அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரம் வசனம் 3 வரைக்கும். ஒரு பகுதியாகவோ, 2வது பகுதி ஆதியாகமம் அந்த 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும் 2வது பகுதியாகவோ அந்த கிரியேஷன் அக்கவுண்ட் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் தேவனை எலோஹிம், ELOHIM, எலோஹிம் என்று அங்கு பதிக்கப்பட்டிருக்கிறது. எலோஹிம் என்றால் ப்ளூரல், கர்த்தத்துவம். இந்த ஆதியாகமம் 2:4 இருந்து அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாட் எலோஹிம், எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே என்றால் he is not a distance God. அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வம், அவர் உடன்படிக்கையின் தெய்வம், சிருஷ்டிகளோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தெய்வம், தன் பிள்ளைகளோடு எப்போதும் சம்பாஷித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தெய்வம். எலோஹிம் யாவே என்றால் அதற்கு பொருள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கிரியேஷன் அக்கவுண்ட்ல 2வது பகுதி என்ன சொல்றது? தேவன் தன் கரத்தினால் மனிதனை செய்தார், அவர்களை தன்னுடைய சாயலில் படைத்தார். தேவன் மனிதனை மற்ற சிருஷ்டிகளை போன்று வார்த்தைகளினால் உண்டாக்கவில்லை. சிருஷ்டிப்பின் முதற் பகுதி ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் துவங்கி முடிவடைகின்றது.
அந்த பகுதியை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமம் 1-2 அது அதிகாரம் 1வது அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஓய்வு நாள் ஆசீர்வாதத்தோடு தேவன் முடிக்கிறார். 2வது பகுதியாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்த்தால் அங்கு அது பரிசுத்த விவாகத்தில் துவங்கி குடும்பத்தில் முடிவடைகின்றது. Two institutions that are coming out of Garden of Eden, இந்த 2 நியமனங்களும் அந்த சிருஷ்டிப்பின் நாட்களில் ஏதேனிலிருந்து வெளிப்படுகின்றது. பரிசுத்தப்படுத்தப்பட்டது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நியமனங்கள். ஏன் இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் அதை பரிசுத்தப்படுத்தினார்? ஏன் அதை பிரத்யேகப்படுத்தினார்? ஏன் அதை எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் மத்தியிலே உயர்த்தி பிடித்தார்? ஏன் அவைகளை மறுபடியும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பத்திற்கு பரிசுத்தமான ஓய்வு நாளை கட்டளையிட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோக குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்க்கக்கூடிய அந்த லூசிபர், ஏன் நான் அந்த இடத்தில் அமரக்கூடாது? அதில் எழுந்த ஓர் போராட்டம். சாத்தான் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு முன்பாக என்னை நான் என்ன செய்ய உயர்த்துவேன். இதுதான் லூசிபரை, சாத்தானை தேவன் பரலோகத்திலிருந்து விழத் தள்ளினதற்கு காரணம். தேவனுக்கு பிரியமானவர்களே, என்னத்தை தான் அவன் பரலோகத்தில் தேவனிடத்தில் காணாததை அந்த சாத்தானிடத்தில் கண்டான் என்பது எனக்கு தெரியல. அந்த முழு பரலோகமும் பரிசுத்தமாக சந்தோஷமாக அங்கு இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? அந்த 1/3 பகுதி தூதர்களை தன் வயப்படுத்தினான். எப்படி பண்றான் தெரியல. அவர்களிடத்தில் எடுத்தெல்லாம் சொன்னான்னு தெரியல. ஆனால் 1/3 பகுதியினர் அவன் நிமித்தமாக விழத்தள்ளப்பட்டார்கள். பரலோகத்தை பார்க்கிறார் தேவன். அந்த பரிசுத்தமான அந்த பரலோக குடும்பத்தில 1/3 பகுதியினரை காணவில்லை. 1/3 of divine population is now missing. எப்படி நிறைப்போது? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தில் விழத்தள்ளப்பட்ட 1/3 தூதர்களுடைய இடத்தை நிரப்புவதற்காக தேவன் இந்த பரிசுத்தமான இந்த பூலோகத்தில் சிருஷ்டித்த அந்த தேவனுடைய பிள்ளைகளை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எந்த குடும்பத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அவர் அந்த அந்த விடத்தள்ளப்பட்ட தூதர்களுடைய இடத்தில் வைக்கும்படியாக அவர் சித்தம் கொள்கின்றாரோ, அந்த குடும்பத்தை அந்த பரிசுத்தமாக தேவன் ஆதியிலிருந்து ஏதேனிலிருந்து அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து கொண்டு வரக்கூடிய அந்த குடும்பத்தை, அந்த அமைப்பை சத்ருவாகிய சாத்தான் சீர்குலைக்கின்றான். Right from the beginning, from the day of creation till now, எந்தெந்த வகைகளில் இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த நியமனத்தை சிதைக்க முடியுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம் அவன் சிதைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆசீர்வாதமாக பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் இன்றைக்கு டிவோர்ஸ், gay marriage, fornication, விவாகரத்து, ஓரின சேர்க்கை, திருமணத்திற்கு உண்டான உறவுகள் என்று சொல்லக்கூடிய
அபத்தமான நிலையில் இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை அவன் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அந்த பரிசுத்தமான கூட்டத்தில் இதை கடவுளுக்கு தேவன் கொண்டு சேர்த்து விடக்கூடாது என்பதற்காக. தேவனுக்கு பிரியமானவர்களே, எந்த இரண்டு நியமனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு காக்கப்பட்டு வந்ததோ அந்த இரண்டு நியமனங்களை தேவன் கற்பனையில் மையமாக அவர் வைத்தார். யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் கற்பனைகளை இரண்டு பகுதிகளாக பிரித்து காட்டுகின்றது. கற்பனைகளை இரண்டு பகுதிகளாக அது தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் காட்டுகின்றது. முதல் பகுதி மனிதன் தேவனுக்கு செய்வது. இரண்டாவது பகுதி மனிதன் தன்னுடைய சக மனிதனுக்கு செய்வது. முதல் பகுதி வெர்டிகல் ரிலேஷன்ஷிப், தேவனோடு பரலோகத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அது சொல்லுகின்றது. இரண்டாவது பகுதி மனிதர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை அது சொல்லுகின்றது. 1லிருந்து 4 கற்பனைகள் தேவனையும் பரலோகத்தையும் காட்டுகின்றது, வெர்டிகலாக அது காட்டுகின்றது. 5லிருந்து 10வது கற்பனை வரை 6 அந்த கற்பனைகளும் ஒரு மனுஷன் தன் சக மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து அது சொல்லுகின்றது. மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை இந்த இரண்டு கற்பனைகளிலும் பிரித்து காட்டுகிறது. 6வது கற்பனை, அந்த மற்ற 6 கற்பனைகளும் மனிதனுக்கும் உள்ள உறவை அது உயர்த்தி காட்டுகிறது. கற்பனைகள் மேல் நோக்கிய அந்த 4 கற்பனைகளில் மேல் நோக்கி காட்டக்கூடிய அந்த 4 கற்பனைகளில் 3 கற்பனைகள் தேவனுக்கு பிரியமானவர்களே, 1லிருந்து 3 கற்பனைகள் என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாக்க இருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் காணக்கூடிய யாதொன்றுக்கு ஒப்பான சொர்பத்தை ஆகிலோ விக்கிரயத்தை ஆகிலோ நீ உனக்காக ஏற்படுத்த வேண்டாம், என்னுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக. இந்த 3 கற்பனைகளும் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 4வது கற்பனைகள் நிறைவு பெறுகிறது. It reaches the climax. இந்த 3 கற்பனைகளையும் ஒரு மனிதன் நிறைவாக பின்பற்றி வரும் பொழுது இந்த 4வது கற்பனையான ஓய்வு நாளின் கற்பனை அவனை தாங்குகின்றது. இந்த 3 கற்பனைகள் பரலோகத்தையும் நம்மையும் இணைக்கக்கூடிய இந்த 3 கற்பனைகளில் ஒருவன் நிறைவாக இருப்பான் என்றால் அந்த 4வது கற்பனை அவனுக்கு ஒத்ததாக வந்து சேருகின்றது. இந்த 3 கற்பனைகள், இந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய இந்த 3 கற்பனைகளில் ஒரு மனுஷன் நிறைவான நிலையில் அதை கடைபிடித்து வருவான் என்றால் அந்த 4வது கற்பனையாக ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் அவனுக்கு உரியதாக அமைய பெறுகின்றது. ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். There is no word used in Genesis as Sabbath. இந்த ஆதியாகம புத்தகத்தை நீங்க எவ்வளவு அலசி பார்த்தாலும் அந்த புத்தகத்தில் ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அங்கு வரவில்லை. God sanctified 7th day, not the 8th day, which is not in existence, not 6th day, which is there. இங்கு தேவன் 7ஆம் நாளை குறித்து அவர் பேசுகின்றார். He sanctified the 7th day, not the Sabbath. And therefore, we are not supposed to be called as the Sabbath Adventists. We have to be called as a Seventh Day Adventist. ஏனென்றால் இந்த சாபத் என்று சொல்லக்கூடிய ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய பதம் இந்த முதல் புத்தகமாகிய ஆதியாகம புத்தகத்தில் காணப்படவில்லை. இந்த
கற்பனையில் இரண்டாம் பகுதி, 6வது கற்பனையிலிருந்து 5வது கற்பனையிலிருந்து 10வது கற்பனை வரைக்கும். முதல் 4 கற்பனைகள் தேவன் சார்ந்தது, பரலோகம் சார்ந்தது. It is something to do with vertical relationship. இப்பொழுது 5வது அந்த கற்பனையிலிருந்து 10வது கற்பனை வரும். ஒரு சக மனிதன் தன்னுடைய சக மனிதனுக்கு செய்ய வேண்டியது, ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஒரு நல்ல சமுதாயத்தை உண்டாக்குவதற்கான அந்த 6 கற்பனைகள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 5வது கற்பனை என்னுடைய மகத்துவம் என்னவென்றால், தாய் தகப்பனை கனம் பண்ணு என்பது மாத்திரமல்ல. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த தாய் தகப்பன் என்பதில் இருந்து தேவன் அமைக்க இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, சமுதாய அமைப்பு, is the beginning of our human relationship. Family, a small unit, maybe the church, next unit, and the society, the larger unit. In the society, church, family என்பதெல்லாம் இந்த 5வது கற்பனையிலிருந்து என்ன செய்கிறது, வலுப்பெற்று வருகின்றது. தேவனோடு நமக்கு இருக்கும் தொடர்பு ஓய்வு நாளில், அந்த 4வது ஓய்வு நாளில் கற்பனையில அப்படி முடிஞ்சிருது. மனிதனோடு நாம் வைத்திருக்கக்கூடிய தொடர்பு 5ஆம் கற்பனையிலிருந்து துவங்குகின்றது. The 4th and 5th commandments serve as the link between God and man. தேவனை மனிதனோடும் பரத்தை பூலோகத்தோடும் இணைப்பதற்காக இந்த 2 கற்பனைகளையும் தேவன் அந்த கற்பனையிலே 10 கற்பனையிலே வைத்திருக்கின்றார். 4வது கற்பனையும் இந்த 5வது கற்பனையும், இந்த 4வது கற்பனையும் 5வது கற்பனையும் மனிதனையும் மனுக்குலத்தையும் தேவனோடு அதை இணைப்பதினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அது பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய கற்பனைகளாக இருக்கின்றது. பரமும் பூலோகமும் இந்த 2 கற்பனைகள் மாத்திரம் இல்லை என்றால் தொடர்பற்று போயிருக்கும். அந்த கற்பனையே பொருளற்றதாக போயிருக்கும். Connection between God and man would have been broken. 5லிருந்து 10 வரையிலான அந்த கற்பனைகள், 1லிருந்து 4 வரையிலான அந்த கற்பனைகள், இந்த 4வது கற்பனையிலும் இந்த 5வது கற்பனையிலும் அது இணைக்கப்படுகின்றது. பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்காக இந்த 2 கற்பனைகளையும் தேவன் அந்த கற்பனைகளை வைத்திருக்கின்றார். அடுத்தடுத்து தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு மனதின் 5வது கற்பனையிலிருந்து 10வது கற்பனை வரைக்கும் நான் என்ன செய்யறேன், என்னால் முடிந்த வரைக்கும் முழுமையாக கை கொள்கின்றேன். அப்படி அவன் கை கொண்டான் என்றால் அவன் நல்லவனாக கருதப்படுவான், சன்மார்க்கனாக கருதப்படுவான். நீதிமானாக அவனை கருத முடியாது. எவனொருவன் நீதிமானாக கருதப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவன் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு அந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய 4 கற்பனைகள், அந்த கற்பனைகளை அவன் பின்பற்றவில்லை என்றால் இந்த நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடிய, நீதிக்குள்ளாக பிரவேசிக்கப் போகின்ற, பரலோகத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த மாபெரும் சாக்கியத்தை அவன் இழந்து போகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்னொரு அதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமான காரியம் என்னவென்றால், இந்த 2 கற்பனைகள் மட்டுமே பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ், செய்யி என்று சொல்லக்கூடிய டூ கமாண்ட்மெண்ட்ஸ். மற்ற 8 டோன்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த 2 கற்பனைகள் மாத்திரம், ஓய்வு நாளின் கற்பனையும் தாய் தகப்பனை நீ கனப்படுவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த 2 கற்பனைகள் மாத்திரம்தான் செய்வாயாக, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை ஆசீர்வதிப்பாயாக என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ். மற்றவை யாவும் நெகட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதனால்தான்
இந்த 2 கற்பனைகளை மாத்திரம் சாத்தான் கையில பிரிச்சு எடுத்துக்கிட்டான். இந்த 2 கற்பனைகளை மாத்திரம் அவன் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தின் கடைசி நாள் பரியந்தம் அவன் போராடி வருகின்றான். எப்படியாகிலும் இந்த குடும்ப அமைப்பை சிதைத்து விட வேண்டும், எப்படியாலும் இந்த ஓய்வு நாளிற்கு பதிலாக இன்னொரு நாளை நாம் அறிமுகப்படுத்தி இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தையும் ஆச்சரியப்பையும் நாம் சிதைத்து போட வேண்டும் என்று அவன் யுக நெடுகிலும் துடித்துக் கொண்டிருக்கின்றான். You know what is true worship? உண்மையான தொழுகை என்றால் என்ன தெரியுமா? அந்த சராசரகத்தையும் இவ்வகிலத்தையும் படைத்த சிருஷ்டிகரை, அந்த சிருஷ்டிகரை உண்டாக்கி பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்த அந்த நாளில் நாம் அதை ஆசரிப்பது, தொழுகை செய்வதுதான் ட்ரூ வர்ஷிப். சிருஷ்டிகரை, அந்த சிருஷ்டிப்பின் நாயகன் இது ஓய்வு நாள் என்று சொன்னாரே, அந்த நாளில் நீங்களும் நானும் தொழுகை செய்வதுதான் உண்மையான தொழுகை. எனக்கு அநேக கிறிஸ்துவ நண்பர்கள் உண்டு. நான் அவர்களோடு அழகாக பழகக்கூடியவர். அவர்களும் என் மீது மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்கள். அதில் ஒரு நண்பர் இடத்தை கேட்டால், ஓய்வு நாளை காட்டிலும் பாஸ்டர் உயிர்த்தெழுந்த நாள் எவ்வளவு உயர்ந்த நாள். நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஈன குருசிலே மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரே, அந்த நாளை விடவா ஓய்வு நாள் பெருசு? தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் 2 இடங்களில் தேவனுடைய அந்த கற்பனை கொடுக்கப்பட்ட விதத்தை நாம் பார்க்கின்றோம். உபாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம். கிறிஸ்து 2 பகுதியிலும் ஓய்வு நாளில் எப்படிப்பட்டது, அதனுடைய ஆசிரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டினார். அதை சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யறார், 2யும் ஒண்ணா அப்படி காட்டி கடைசியில் ஒரு சின்ன மாற்றத்தை அங்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். யாத்ராகமம் 20:11 ஓய்வு நாள் சிருஷ்டிப்பின் நினைவு. அவர் சிருஷ்டித்தார், அதில் ஓய்ந்திருந்தார். அது சிருஷ்டிப்பின் அடையாளமாக இருப்பதனால் அதில் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 14, 15வது வசனங்கள் என்ன சொல்கிறது? 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் அவ்விடத்திலிருந்து தன் வல்லமையான கரத்தினால் உன்னை புறப்பட பண்ணினார் என்றும் நீ நினைக்கும்படியாக. இந்த 2 இடங்களிலும் ஒன்னு காட் கிரியேட்டட், இன்னொரு இடத்துல காட் redeemed. It's a day of creation, it's a day of redemption. இந்த 2யும் நீ என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அவர் உன்னை படைத்தார் என்பதை நினைவு கூறவும், அவர் உன்னை விடுவித்தார், உன்னை மீட்டார் என்பதை நினைவு கூறவும் ஒரே ஒரு நியமனம் தான் உனக்கு இருக்குது. அந்த நியமனம் தான் இந்த 4வது கற்பனையாகிய ஓய்வு நாளின் கற்பனை. அவர் உன்னை சிருஷ்டித்தார் என்று நினைப்பாயானால், அவர் உன்னை மீட்டார் என்று நினைப்பாயானால், நீ என்ன செய்யணும்? அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இந்த 2 பகுதியிலும் அதைத்தான் கூறுகின்றது. உபாகமம் 5ம் சரி, யாத்ராகமம் 20ம் சரி, எதை சொல்லுகின்றது? அவர் சிருஷ்டிகர் என்பதையும் அவர் மீட்பர் என்பதையும் அவைகள் சொல்லிவிட்டு அவைகளை நீ நினைக்க வேண்டும் என்றால் இந்த ஓய்வு நாள்ல தான். ஓய்வு நாளை ஆசரிப்பதன் மூலமாகத்தான் அவரை அப்படி நீ நினைக்க முடியும். இந்த 2 பகுதியிலும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? தேவன் நமக்கு இரட்டை சொந்தமானவர். இந்த ஓய்வு நாளுக்கும் தேவராயிருக்கக்கூடிய அந்த தேவம் நம்ம உங்களுக்கும் எனக்கும் இரட்டை சொந்தத்தை கொடுக்கக்கூடியவர். சிருஷ்டிகர் என்ற முறையில் அவர்
நமக்கு சொந்தமானவர். பாவத்தின் வழியாக நாம் வெளியில் சென்ற பிறகு, பாவத்தின் வழியாக தேவனுடைய இடத்திலிருந்து நாம் புறமாக சென்ற பொழுது அவர் நம்மை அழைத்து மீட்டு மறுபடியும் சேர்த்துக் கொண்டார் அல்லவா? ஆக மீட்பின் தேவனும் அவர், சிருஷ்டித்தவரும் அவர். அந்த மீட்பையும் அந்த சிருஷ்டித்ததையும் நாம் நிறைவு கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஓய்வு நாளில் மாத்திரம் தான் நிறைவு கொள்ள முடியும். ஏன் ஓய்வு நாளா ஆசரிப்பு அவசியம்? இந்த உலகத்தை படைத்த தேவனை சிருஷ்டிகராக நீ நினைப்பாய் என்றால் இந்த ஓய்வு நாள் அவசியம். ஏன் இந்த ஓய்வு நாள் அவசியம்? உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் கடுமையான பிடியிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை வெளியில் கொண்டு வந்தார் அல்லவா? அந்த மீட்பின் தேவன், அந்த சிருஷ்டிகர், அவரை நினைவு கொள்ள வேண்டும் என்றால், இந்த இரண்டையும் நீ நினைவு கொள்ள வேண்டும் என்றால், இந்த இரண்டு நிமித்தமாக ஒன்றை நீ நினைவு கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பை நீ நினைவில் கொள்ள வேண்டும். இதைத்தான் அது ரெண்டும் சொல்லுகின்றது. சிருஷ்டிகர் என்ற முறையிலும், என்னை மீட்டெடுத்தவர் என்ற முறையிலும், அந்த தேவன் எனக்கு இரட்டை சொந்தமானவர். ஆமென், ஆமென். அவர் நம்மை படைத்தார். நாம் பாவம் செய்து விலகி போன நேரங்களில் எல்லாம் அவர் தன்னுடைய அன்பின் கரத்தை வைத்து மறுபடியும் சேர்த்துக் கொண்டார், மீட்டார். அவர் நம் சிருஷ்டிகர் என்ற முறையிலும், நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டார் என்ற முறையிலும் அவர் நமக்கு இரட்டை சொந்தமானவர். இந்த இரண்டையும் நினைவு கூறுகிறோம் என்றால் ஓய்வு நாளை நாம் கண்டிப்பாக ஆசரிக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் வசனங்கள் 8 to 11 வரையும், உபாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 14 to 15 வரைக்கும் என்ன சொல்லுகிறது? இந்த இரண்டு இடங்களிலும் ஓய்வு நாளை நீ ஆசரிக்க நினைப்பாயாக. Keep it holy என்று அந்த அந்த கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், you keep that in your mind. எப்படி? அந்த ஓய்வு நாள் வருவதற்கு முன்னதாக அந்த 6 நாளும் நீ என்ன செய்ய, உன்னுடைய மனதில் அதை தாங்கி எப்படியெல்லாம் அந்த ஓய்வு நாளை நான் ஆசரிக்க போகின்றேன், எவ்வளவு how best I am going to observe this Sabbath. Keep thinking of it all 6 days. நேர்த்தியாக படைத்த இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தேவன் என்னுடைய கரத்தில் அல்லவா ஆளுமைக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த சிருஷ்டிகரை நீ நினை. அவர் நமக்கு பாராட்டிய விடுதலையை நினைத்து, எகிப்து தேசத்திலிருந்து என்னை அவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தாரே என்று நினைத்தாய் என்றால், அந்த நினைப்பிற்கு நீ என்ன செய்ய, அந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு உபயோகித்துக் கொள். We must keep thinking of our Creator or the creation. You must be thinking of the redemption. சிருஷ்டிப்பையும் தேவன் பாராட்டிய அந்த மீட்பையும் நாம் நினைத்துக்கொண்டே இருக்கிறோம், நினைத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த 4வது கற்பனை, அந்த 10 கற்பனைகளில் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது? தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகளில் இந்த 4வது கற்பனை எங்க இருக்கு? Is it somewhere down or up, in a place where one cannot see it? கற்பனையில அந்த அதிகாரத்தை எடுத்து அதில் உள்ள சிலபிள்ஸ், அதில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் அப்படி எடுத்துட்டு, அந்த கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் அந்த கற்பனை முடியக்கூடிய கடைசி எழுத்தையும் கற்பனை துவங்கக்கூடிய முதல் எழுத்தையும் அப்படி எடுத்து அதிலிருந்து நீங்கள் அப்படியே கழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன செய்யும்? அது நிற்கும், சமமாக நிற்கும், மையத்தில் அது நம்மை கொண்டு வந்து விடும்.
அந்த மையம் எது என்று நீங்கள் அந்த 10 கற்பனைகளை நீங்க என்ன பார்ப்பீர்கள் என்றால் அந்த மையம் அந்த 4வது கற்பனையை தான். பை சிலபிள், எழுத்து வாரியாக பார்த்தால், கற்பனை வாரியாக பார்த்தால், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கானானில் யுகாரி என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு களிமண் பலகையை, கிளே டேப்லெட்டை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த கிளே டேப்லெட்ல அந்த பலகைகள் 2 பக்கங்களும் எழுதப்பட்டிருந்துச்சு. அதனுடைய மைய பகுதியில ஒரு முத்திரை இருந்துச்சு. அது ஒரு ராஜா மற்ற ராஜாக்களுக்கு, மற்ற 4 ராஜாக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு அதிகாரபூர்வமான ஒரு தொடர்பு, ஒரு 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 கிரீட். அந்த அந்த உடன்படிக்கை போன்ற அந்த கிரீடில் 3 காரியங்கள் அவருடைய அதிகாரத்தை அது சொல்லுகிறது. ஒன்று, அந்த ராஜாவுடைய பெயர், நேம். 2வது டெரிட்டரி, அவன் ஆளுகைக்கு உட்பட்ட இடம், ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். 3வது டைட்டில், அவனது பட்டம், அவனது இடுபெயர் அல்லது அவனுடைய எந்த கெப்பாசிட்டியில் அந்த அந்த தாக்கீதை அவன் அனுப்பினானோ அந்த கெப்பாசிட்டியை இங்கு சொல்லப்பட்டது. ஆக நேம், டெரிட்டரி அண்ட் தென் டைட்டில், எந்த கெப்பாசிட்டியில் இருந்தானோ அது. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த அந்த 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 கிளே டேப்லெட்டை கண்டுபிடித்த அதே காலவரையில் தான் இந்த கற்பனையும் 10 கற்பனையும் என்ன செய்யப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கற்பனையும் எழுதப்பட்ட ஒரு காலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. உபாகமம் 4:13 என்ன சொல்லுகிறது, அந்த கற்பனைகளை 2 பலகைகளில் எழுதினார். அதை இல்லத்தில் நீங்க வாசித்து பாருங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 32:15-16 வசனங்களில் அந்த பலகைகளில் இருபுறமும் அது எழுதப்பட்டிருந்துச்சு. முத்திரை கற்பனை பலகையில் எங்கு போடப்பட்டிருந்துச்சு தெரியுமா? அந்த முத்திரை அந்த கற்பனை பலகையில் நடுவுல. எப்படி அந்த யுகாரி என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிளே டேப்லெட்டில், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அரசனுடைய முத்திரை அந்த 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 கிளே பலகையில், அந்த களிமண் பலகையில் நடுவில் போடப்பட்டிருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கற்பனை பலகையிலும் நடுவில் அந்த முத்திரை இருந்துச்சு. யாத்ராகமத்தின் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த முத்திரையில் என்னென்னலாம் இருந்துச்சு, நேமு, டெரிட்டரி, டைட்டில், பெயர், ஆளுகை செய்ய இடம், எந்த கெப்பாசிட்டியில் அதை கொடுத்தான் என்பது அந்த 3ம் காண்பது போன்று இந்த கற்பனையிலும் அதே மாதிரி யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் அந்த 3 இருக்குது. கர்த்தர், அவருடைய பெயர், வானத்தையும் பூமியும் அவர் ஆளுகை செய்யக்கூடிய இடம், உண்டாக்கினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதை உண்டாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, இந்த 3ம் அந்த கற்பனையில் முத்திரையாக கற்பனைகளில் மாத்திரம் அந்த முத்திரை காணப்படுகிறது. அந்த 10 கற்பனைகளிலும் அந்த 4வது கற்பனையில் அந்த முத்திரை காணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, சரித்திரபூர்வமாக தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக இன்னும் வேதத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் இந்த கற்பனை குறித்த அந்த தாக்கங்கள் அனைத்தும் அத்தன்டிக்கலாக இருக்கின்றது. தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று ஒரு உதாரணத்தை கொடுத்தார். இந்த ஓய்வு நாள் கற்பனை கொடுத்துட்டாரு. ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் என்பதை அவர் சொல்லிட்டாரு. இப்பொழுது என்ன சொல்லுகின்றார், அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஓய்வு நாள் எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும் என்ற அவர் ஒரு 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 மாதிரியை அவர் செய்து காண்பிக்கின்றார்.
ஒரு காரியத்தை ஒரு 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 அதிகாரி சொல்வார் என்றால் அந்த காரியத்தினுடைய செயலாக்கத்தை அவன் சொல்வான் என்றால் தான் அது எந்த தூரத்திற்கு எவ்வளவு தூரத்திற்கு அது கொண்டு செல்லப்பட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அது முன்னெடுத்து செல்லப்பட முடியும். அதை செய்து காட்டுவதே சால சிறந்தது. இந்த ஓய்வு நாளை படைத்த தெய்வம், இந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்திய இந்த தெய்வம், இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்த அந்த தெய்வம், அந்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசிரியுங்கள் என்று கட்டளை கொடுத்த தெய்வம், அந்த ஓய்வு நாள் 10 கற்பனைகளில் முதல் அந்த கற்பனைக்கும் கடைசி கற்பனைக்கும் நடுவாக மையமாக இருந்து செயல்பட வேண்டிய அந்த ஓய்வு நாள், அந்த தெய்வம் ஆதாமியாவாளுக்கு முதல் வாரத்தில் முதல் ஆசரிப்புக்காக ஏன் அந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பு கட்டளையை அவர் கொடுக்கல? வேதத்தை நீங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்தீர்கள், நன்றாக தியானித்து பார்த்தீர்கள், அந்த அந்த சிருஷ்டிப்பின் முதல் வாரம் அவர்கள் அவர்கள் அந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு கொடுக்கப்பட்ட வாரம் அல்ல. அதற்கான கட்டளையை தேவன் கொடுக்கல. The first week Earth's history is God's. இந்த உலகம் படைக்கப்பட்ட அந்த நாட்களின் முதலாவது அந்த ஓய்வு நாள் மனுஷனுக்கு அல்ல, அது தேவனுக்குரியது. தேவன் 6 நாட்களும் வேலை செய்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். The first week is not man's week. It is God's week. தேவன் இந்த 6 நாட்களில் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்து விட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு? ஒரு ஒரு வார சுழற்சியை வீக்லி சைக்கிள் அவங்களுக்கு உண்டாக்கி அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? அதை அவரிடத்தில் கொடுக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, when was Sabbath sanctified and blessed? எப்பொழுது இந்த ஓய்வு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டது தெரியுமா? எப்பொழுது இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஓய்வு நாளின் துவக்கத்திலேயேவா? தேவன் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பை அவர் ஆதாமை ஏவாளையும் கூட்டு கொடுத்துட்டாரா? இல்ல. எப்பொழுது இந்த ஓய்வு நாளின் பரிசுத்தமான ஆசரிப்பை அவர்கள் பெற்றார்கள்? ஓய்வு நாளின் துவக்கத்திலா? முதலாவது ஓய்வு நாளின் துவக்கத்திலா? முதலாவது ஓய்வு நாளின் கடைசியிலா? துவக்கத்திலா முடிவிலா? வேதத்தை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ஆதியாகமம் 2:3 வசனங்களில் தேவன் தான் சிருஷ்டித்து உண்டு பண்ணின பின்பு தன் கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தன் கிரியைகளை எல்லாம் முடித்து பின்பு அவர் ஓய்ந்திருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் என்ன செஞ்சாரு? அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினார். சிருஷ்டிப்புக்கு அடுத்த முதல் ஓய்வு நாள் ஃபர்ஸ்ட் சாபத்து யாருடையது? தேவனுடையது. தேவனும் மரத்தில் உள்ள தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த ஓய்வு நாளை அவர்கள் கொண்டாடினார்கள். எபிரேயத்தில் ஒரு பதம் இருக்குது, நெஃபாஷ். நெஃபாஷ் என்று சொல்லக்கூடிய பதத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு ஓவியன் தன்னுடைய ஓவியத்தை எல்லாம் அவன் வரைஞ்சிட்டு கடைசியில ஒரு லாஸ்ட் ஃபைனல் டச் என்று ஒன்று கொடுப்பான். அந்த ஃபைனல் டச் கொடுத்த பிறகுதான் அவன் என்ன தன்னுடைய மனசுல வைத்திருந்த அந்த ஓவியத்தை அவன் வரைந்தானோ அது ஒரு நிறைவுக்கு வரும். தேவன் என்ன செய்தார்? 6 நாட்களினுடைய அந்த சிருஷ்டிப்பையும் அவர் முடித்துவிட்டு தான் படைத்தவற்றை சற்று திரும்பி பார்க்கின்றார். அப்படி திரும்பி பார்க்கும்போது அவை அனைத்தும் நல்லது 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 என்று அவர் பெருமிதம் கொள்ளும் வரைக்கும் பெருமூச்சு விட்டு பார்க்கிறார். How is it going to be? How it is? பார்க்கிறார். நஃபாஷ்
அந்த பெருமூச்சு விடுறது தான் ஓய்வு நாளேவா. the breath of satisfaction. தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து பெருமூச்சு விட்டு அவர் என்ன செய்கின்றார், அந்த சிருஷ்டிப்பில் பெருமிதம் கொள்ளுகின்றார். 6 நாட்களின் படைப்பையும் அவர் செய்துவிட்டு அவர் என்ன செய்யற, ஃபைனல் டச் தான் இந்த ஓய்வு நாளின் சிருஷ்டிப்பு. அந்த ஓய்வு நாளின் அந்த சிருஷ்டிப்பை ஃபைனலா அப்படி டச் கொடுக்கும் பொழுது அவர் படைத்த அந்த படைப்பு முழுவதும் முழுமை பெற்றது. மனிதன் முதல் ஓய்வு நாளில் அவன் ஆசரிக்கவில்லை. முதல் ஓய்வு நாளில் ஆசரித்தது யார் என்றால் தேவனும் பரலோகத்தின் குடும்பமும். யோபின் புத்தகம் 38வது அதிகாரத்தில் பார்த்திருந்தால் விடியற் காலத்தின் நட்சத்திரங்கள் தேவ புத்திரர்கள் ஏகமாய் கூடி கெம்பீரித்தார்கள். முதல் ஓய்வு நாளில் ஆதாமும் ஏவாளும் அங்கு பொருட்படுத்தப்படவில்லை. அவர்களுக்கு அந்த ஆசரிப்பு கொடுக்கப்படவில்லை. தேவன் ஓய்வு நாளை அந்த நாள் முடியும் வரைக்கும் பரிசுத்தப்படுத்தவில்லை, ஆசீர்வதிக்கவில்லை. அப்படி என்றால் பரிசுத்தப்படுத்தப்படாத அந்த ஓய்வு நாளை, ஆசீர்வதிக்கப்படாத அந்த ஓய்வு நாளை இந்த ஆதாமும் ஏவாளும் எப்படி பரிசுத்தமாக அவர்கள் ஆசரிக்க முடியும்? பேட்ரியார்ச்சல் ப்ராஃபஸில 47வது பக்கத்துல பாத்தீங்கன்னா, after resting upon the 7th day God sanctified it and he set it apart as a day of rest for man. 7ஆம் நாளை அவர் ஓய்ந்திருந்த பிறகு அவர் என்ன செஞ்சார்? அதை பரிசுத்தப்படுத்தினார், அதை ஆசீர்வதித்தார். எப்பொழுது? அவர் ஓய்ந்து இருந்த பிறகு, அந்த ஓய்வு நாளின் கடைசியில் தான் ஆசீர்வதித்தார். Desire of Ages 81வது பக்கத்துல என்ன சொல்றாரு? Because he rested upon Sabbath, God blessed the 7th day and sanctified it. அந்த 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்த பிறகு அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார், அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார். எப்படி அவர் ஆசரித்தார்? How did he observe the Sabbath? ஓய்வு நாளில் ஒவ்வொரு மணித்துளிகளையும் அவர் பரிசுத்தமாக ஆசரித்தார். பிறகு அதை பரிசுத்தப்படுத்தினார், ஓய்ந்திருந்து பரிசுத்தப்படுத்தினார். அவருடைய பரிசுத்தமான அவருடைய தூய பிரசன்னத்தினால் அந்த 24 மணி துளிகளும் அவர் அந்த ஓய்வு நாளில் தரித்திருந்து அவை எங்கும் போல அந்த பரிசுத்தமான அந்த நாளை பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முழு பிரசன்னத்தையும் அந்த முதலாவது ஓய்வு நாளில் அவர் கொடுத்தார். அது பரிசுத்தமாக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, the reason why God did this, you know the reason? It's the presence of God that makes something holy. தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் ஒரு காரியத்தை பரிசுத்தப்படுத்துகின்றது என்பதை சொல்வதற்காக he had to do it until the last minute of the holiday. இந்த பரிசுத்தமாக்குதலின் அந்த காரியத்தை அவர் முழுமையாக செய்வதற்கு அந்த 24 மணி நேரமும் அவர் தன்னை பரிசுத்தமாக அதில் வைத்து காத்து அந்த ஓய்வு நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். ஆதியாகமம் 2:3 என்று சொல்லுது, God blessed the Sabbath because he rested in it. தேவன் அந்த நாளில் ஓய்ந்திருந்தபடியினால் அதை பரிசுத்தப்படுத்தினார். உபாகமம் 20:11 என்று சொல்லுது, he rested first on the Sabbath and made it holy. அந்த ஓய்வு நாளில் அவர் முதலாவது என்ன செஞ்சார்? அவர் ஓய்ந்திருந்தார். அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சார்? அதை பரிசுத்தப்படுத்தினார். முதல் ஓய்வு நாள் மனிதனுக்கு இல்லை, அது தேவனுக்குரியது. அதில் அவர் ஓய்ந்திருந்தார். மனிதனுக்கு அந்த வார சுழற்சி, வீக்லி சைக்கிள் அவர் கொடுத்த பிறகுதான் 2வது வாரத்திலிருந்து அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. Why Sabbath observance is so important? ஏன் இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது மிகவும் அவசியம்? ஏன் அதை அவர் அந்த முதலாம் ஓய்வு நாளில் தான் ஓய்ந்திருந்து அதற்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு செயல்முறை விளக்கத்தை கொடுத்த பிறகு அவர் ஓய்ந்திருந்தார், பரிசுத்தப்படுத்தினார், ஆசீர்வதித்தார்.
பிரியமானவர்களே, மனுஷனுக்கு ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது எவ்வளவு அவசியம் தெரியுமா? How important is the observance of Sabbath is to the man? Patriarchs and Paupers புத்தகத்தில் 48வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், God saw that Sabbath was essential for man even in paradise. தேவன் இந்த ஓய்வு நாளில் ஆசரிப்பு என்பது பரலோகத்தில் அவசியம் என்பதை உணர்ந்து அவர் இந்த பூலோகத்தில் அந்த ஓய்வு நாளை ஏற்படுத்தி அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கான எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு செய்து கொடுத்தார். ஓய்வு நாள் ஆசரிப்பு பரலோகத்தில் மிகவும் அவசியம் என்றால் அதை முறையாக நமக்கு கற்றுக் கொடுப்பது எவ்வளவு அவசியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே தான் அதை சிருஷ்டிப்பில் முதன்மைப்படுத்தி தானே ஓய்ந்திருந்து தானே அதை பரிசுத்தப்படுத்தி தானே அதை ஆசீர்வதித்து அவர் இந்த 6000 வருஷங்களை மனுஷனுக்கு கொடுத்து அதை how best it can be observed என்பதை நீங்க என்ன செய்ய அனுபவ ரீதியாக அதை ஏன் ஓய்வு நாளில் ஆசரிப்பு அவசியம்? தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம் வசனங்கள் 22, 23 நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. அது என்ன சொல்லுகின்றது? நான் படைக்க போகிற புதிய வானம், படைத்த உலகம் அல்ல, நான் படைக்க போகின்ற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பதாக நிற்கின்றது. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாமிசமான யாவரும், யாரெல்லாம் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ, யாரெல்லாம் இந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பின் நிமித்தமாக அவருடைய கற்பனைகளை கை கழுவுவதன் நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டது நிமித்தமாக அந்த பரலோகத்திற்கு சென்று சேர்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் என்னை தொழுது கொள்வார்கள், எனக்கு முன்பதாக தொழுது கொள்வார்கள். ஓய்வு நாள் தோறும் அங்கு செல்வதற்கான காரணம் என்ன? ஓய்வு நாள் தோறும் நாம் தேவனை என்ன செய்ய போகின்றோம்? தரிசிக்க போகின்றோம், தொழுகை செய்ய போகின்றோம். ஓய்வு நாள் தோறும் அவரை தரிசிக்கவும் அவரை தொடவும் தேவன் நம்மில் நெருங்கி சேர்ந்தவராக. பரலோகத்தில் தேவன் நம்ம கூட தான் இருப்பாரு. இருந்தாலும் இந்த ஓய்வு நாளில் he will have a special emphasis on our relationship. நாம் அவரோடு கொண்டிருக்கக்கூடிய தொடர்புல தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளை நமக்கு அந்த நாளில் அங்கு கொண்டு வருவதற்காக அந்த ஓய்வு நாள் தோறும் என்ன செய்வோம்? நாம் ஒரு பரலோக குடும்பமாக நின்று அவருக்கு முன்பதாக அவரை தரிசிக்கவும் அவரை தொழச் செய்யவும் நாம் அவருக்கு முன்பதாக நிற்போம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த உலகத்தில் நம்மோடு, இந்த உலகத்திலிருந்து நம்மோடு பரலோகத்துக்கு வரக்கூடிய ஒரே ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய சொத்து சுகம், நம்முடைய உறவுகள், நாம் பற்றி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகள், பதவி, பட்டம், இதெல்லாம் இல்லை. நீங்களும் நானும் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது பரலோகத்தில் நம்மோடு இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பு மாத்திரம்தான். இந்த ஓய்வு நாள் மட்டும்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 22:2 என்ன சொல்லிவிட்டது? நகரத்தின் வீதிகளில், அது மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனித்தரும் விருட்சங்கள் அங்கு இருந்துச்சு. ஏன் அந்த நதிகளின் ஓரத்தில் கனித்தரும் விருட்சங்கள் 12 விருட்சங்கள் அங்கு இருந்துச்சு? அந்த விருட்சங்கள் ஒவ்வொரு மாதமும் தான் என்ன செய்யுமா? கனித்தரும். ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய நாமத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட பரலோக குடும்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் அங்கு அந்த கனிகளை ஒவ்வொரு மாதமும் புசிக்கிறோம். ஏன்? we must charge ourselves. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? even in the kingdom we will be conditionally immortal.
நாம் போகக்கூடிய அந்த நித்திய ராஜ்யமோ அதில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நித்திய வாழ்க்கை ஜீவன் என்பது இட் இஸ் கண்டிஷனலி இம்மார்டல். அப்படி என்றால் நித்திய ஜீவன் வரையறுக்கப்பட்டது. we have to charge like battery. ஏதேனில் எப்படி அவர்கள் மாதந்தோறும் போய் அந்த விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து அவர்கள் தங்களுடைய நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டுமோ, அதே போன்று தான் இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் அவர் உண்டாக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாதந்தோறும் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறோம். அது புசிக்கும் பொழுதுதான் அந்த ஜீவன் நமக்குள்ளாக தொடர்ந்து இருக்கும். we have to recharge everyone. Every week we should go in the presence of the Lord to get ourselves so connected to Him, to stay connected to Him. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஓய்வு நாள் என்று இப்பொழுது நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த உன்னதமான நியமனம் சாதாரணதல்ல. இது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியது. இது நாம் பரலோகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகின்றது. நாம் என்ன செய்கின்றோமோ அதை அங்கு செய்ய வேண்டியிருப்பதனால் அந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பை இங்கு இருக்கக்கூடிய ஓய்வு நாளில் நாம் அதை ஆசரித்து அதை அனுபவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கையில. இன்னொரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிகிறேன். Sabbath is not a doctrine. சாபத் ஒரு கோட்பாடு அல்ல. Sabbath is not a doctrine. It is more than that. It is an experience, a blessed experience. அந்த 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 சந்தோஷகரமான அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த ஓய்வு நாளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய மூச்சாகவும் ஊனாகவும் உரமாகவும் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். It should be an experience because it is a pleasant experience. Don't argue with anyone on Sabbath. இந்த ஓய்வு நாளை குறித்து யார்கிட்டையும் தர்க்கம் பண்ணாதீங்க. தர்க்கம் பண்ணி அவங்களை புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு அனுபவம். A blessed experience it is. Only when someone is going through that blessed experience, nobody can understand it. ஒரு யூத ரபி ஒருத்தர் அத்வைத சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். அவருடைய அந்த இன்டர்வியூவை நான் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லுகின்றார், we the Adventists and Jews know the Sabbath. அட்வென்டிஸ்தர்களாகிய நாமும் அந்த யூதர்களும் ஓய்வு நாளை குறித்து நன்றாக அறிந்திருக்கின்றோம். How do we observe it? How do we differ in observing it? அந்த யூதர்கள் நம்மிலிருந்து எப்படி மாறுபட்ட அந்த ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாரு. We are keeping the Sabbath. They are celebrating the Sabbath. We just keep the Sabbath, but they are celebrating it. Feasting, gladness, contemplation, meditation. What else? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஓய்வு நாளை எந்த நிலையில் மனமகிழ்ச்சியாக ஆசரிக்க முடியுமோ அந்த நிலையில் அது மனமகிழ்ச்சியாக ஆசரிக்கப்பட வேண்டிய ஒன்று. There is only one change we should do it. We should celebrate the Lord of Sabbath. But they don't celebrate the Lord of Sabbath. They celebrate only the Sabbath. We the Adventists, மீதியான திருச்சபை குடும்பம் இந்த ஓய்வு நாளை என்ன செய்கிறது, இந்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற the God of creation is the Lord of Sabbath. சிருஷ்டிப்பில் என்னென்ன காரியெல்லாம் செய்தார் என்று நாம் பார்த்தோம். ஓய்வு நாளுக்கு அடுத்த காரியங்களில் எல்லாம் என்ன செய்தார் பார்த்தோம். The Lord of creation is the Lord of Sabbath. There is only one change, a difference we must make in ourselves with the Jews. We must celebrate this Lord of Sabbath. அந்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என்ன செய்யணும், we must celebrate it. மோசே கேட்டா,
மோசே தேவ சமூகத்தில் போயிட்டு அவனுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு. இவ்வளவு நாட்கள் என்னை வழிநடத்தி வந்த தெய்வம், எவ்வளவு பாவங்களுக்கு மத்தியிலும் என்னுடைய வரங்கா கழுத்துக்கு என்னுடைய அனுபவங்களுக்கு மத்தியிலும் என்னை கைவிடாமல் காத்த தெய்வமே, நான் உண்மை பார்க்கணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசைப்படக்கின்ற ஒன்று. அதை நீர் எனக்கு காண்பிப்பீரா? கர்த்தர் சொன்னதையெல்லாம் செய்தவன் அவன். முரட்டாட்டமான அந்த சந்ததியை 40 வருஷங்கள் வழிநடத்தி வந்தான். எவ்வளவு துன்பம், தொல்லை, எவ்வளவு ஸ்ட்ரெஸ். கடவுள் நினைச்சாரு, நான் யாருக்கும் என்னை முழுமையாக காட்டுகிறனோ இல்லையோ, இவனுக்கு நான் காட்டணும். ஏனென்றால் that far he has loved me, he had kept up all my words and command. நான் இவனுக்கு சொன்னோம். அப்போ அவன்கிட்ட வந்து சொல்றாரு, மோசே கிட்ட என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு காட்டணும் ரொம்ப பிரியப்படுகிறேன். ஆனா உன்னுடைய பாவமோ என்னுடைய பரிசுத்தமோ அதை நான் உன்னிடத்தில் என்னை முழுமையாக காட்டுவதற்கு என்ன செய்யல, அனுமதிக்க மாட்டேங்குது. Your sin is blocking me. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆனாலும் கடவுள் என்ன செஞ்சாரு, தேவன் அவரிடத்தில் என்ன செஞ்சாரு, நீ என்ன செய்ய, நான் உன்னை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் சொல்றேன், தூரத்தில் நின்னுக்கோ. நான் கடந்து செல்லும் பொழுது என்னுடைய முதுகு பகுதியை நீ தூரத்தில் இருந்து பார்க்கலாம். அவ்வளவுதான் என்னால் உன்னை செய்ய முடியும். ஏனென்றால் உன்னுடைய பாவமும் என்னுடைய பரிசுத்தமும் என்ன செய்யப்பட்டது, நான் உனக்கு முழுமையாக காட்டப்படவும் நீ என்னை முழுமையாக பார்ப்பதற்கும் அனுமதிக்க மாட்டேங்கின்றது. அவன் அவருடைய பின்புறத்தை தான் பார்த்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனை இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். எந்த மோசையினால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒன்றுக்கு உதவாத நீங்களும் நானும் செய்ய போகிறோம். அதை செய்ய வைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று. அது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நாம் தேவனை முகமுகமாக தரிசிக்க வேண்டும். It is the Sabbath that opens our spiritual sight. இந்த ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நியமனம் தான் நம்முடைய பார்வையை திறக்கப் போகிறது. ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டர்கள் என்றால் யார் தெரியுமா? சிருஷ்டிப்பையும் வருகையையும் இணைப்பவர்கள். சிருஷ்டிப்பையும் வருகையையும் இணைப்பவர்கள். இந்த இணைப்பு ஓய்வு நாள் ஆசிரியர்கள் தான் இருக்குது. ஓய்வு நாள் ஆசிரியர்கள் தான் இருக்கிறார். சிருஷ்டிப்பின் சின்னமும் மீட்பின் சின்னமும் ஓய்வு நாள் தான். தேவன் நமக்கு இரட்டை சொந்தமாக எப்படி காணப்படுகின்றாரோ அந்த இரட்டை சொந்தத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த ஓய்வு நாளை நாம் ஆசிரிக்கணும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். ஒரே ஒரு காரியத்தை, நமக்கு மனமகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டுமா? உலகில் கொடுக்கப்படாத சமாதானம் நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்ள வேண்டுமா? உண்மையான மனமகிழ்ச்சி நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்ள வேண்டுமா? பூமியினுடைய உயர்ந்த இடங்களில் ஏற்றிவிடப்பட வேண்டுமா? இந்த உலகத்தில் நாம் பூமியில் உள்ள உயர்ந்த இடங்களில் ஏறலாம், அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஏற்றி, அதாவது உண்மையான இடத்தில் நாம் ஏற வேண்டும் என்றால் நாம் தேவனால் ஏற்றி விடப்பட வேண்டும். அப்படி தேவனால் நாம் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏற்றி விடப்பட வேண்டுமா? யாக்கோப்புடைய சுதந்திரமாகிய பரம கானானை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? ஒரே வழிதான். அந்த வழியை வேதத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, எத்தனையோ விதமான விசுவாச புருஷன் இருக்காங்க, எத்தனையோ விதமான தெய்வத்தினுடைய பிள்ளைகள் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் சொல்லாத ஒன்றை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. நீ மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி ஏற்றமிடப்பட வேண்டும் என்றால், யாக்கோபினுடைய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்னே ஒன்று நீ செய்யணும். அது கர்த்தர் சொல்றது, வேற யாரும் சொல்ல. அந்த கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? என் பரிசுத்த ஓய்வு நாளை மன மகிமையுள்ள நாள் என்று சொல்லி
அதை மகிமையாக எண்ணுவாயானால், அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நீ சொல்லுவாயானால், இந்த மூன்றையும் தேவன் என்ன செய்வார்? இந்த மூன்றும் எதில் அடிப்படையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பை நாம் இங்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்க செய்ய முடியாது. அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பை சரியான விதத்தில் நாம் இங்கு கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் பரலோகத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அந்த பரலோகத்திற்கே நாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஓய்வு நாளின் சத்தியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். அந்த தேவனை நான் அவருடைய பாதங்களில் நம்மை தரித்து அந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து பெற்றவர்களாக, அதை அறியாத மக்களுக்கு அதை சொல்பவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல தயவு செய்வோம். அனைவரும் கண்களை மூடி ஜபத்தில் தரித்திருப்போம். தேவன் தாமே இந்த ஜபத்தில் இங்கு கூடி அவரவருடைய இல்லங்களில் இருந்து கூடி இந்த அருமையான சத்தியத்தை பகரப்பெற்றிருக்கோம். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய உள்ளங்களில் பேசும்படியாக இந்த அருமையான ஜபத்தில் நம்மை நாம் தரித்துக் கொள்வோம். அன்பால் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்த பரமபிதாவே, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் என்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளை தேவரீர் நீர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அதை எங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்து அந்த ஓய்வு நாள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது என்பதனை இந்த நாளின் சத்தியத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு சொல்லியவைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சியை நாங்கள் பெறவும், இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்தால் இந்த உலகத்திலே உயர்ந்த இடங்களுக்கு நாங்கள் உம்மால் ஏற்றுவிடப்படவும், எங்கள் அன்பின் தெய்வமே, யாக்கோபின் சுதந்திரமாகிய அந்த படத்தை நாங்கள் பற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சியை எங்களுடைய வாழ்நாளில் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் சோதரிக்கின்ற சுவாமி. இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சமான கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சியையும் இந்த ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதத்தையும் அறியாமல் தேவரீர் தன்னுடைய நாட்களில் வீணாக்கி போட்டுக் கொண்டிருப்பதை நீர் அறிந்ததாக இருக்கின்ற அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு இருக்கின்ற சுவாமி. உண்மை அறிந்திருக்கின்றார்கள், உம்முடைய வழிநடத்தலை அறிந்திருக்கின்றார்கள். இந்த ஓய்வு நாளை அறிந்திருக்கும் பொழுது அவர்கள் உண்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். உண்மை முழுமையாக அவர்கள் தன்னுடைய ஜீவனுக்கு அதிபதியாக அவர்கள் தக்க வைத்துக் கொள்கின்றார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள எங்கள் அன்பின் தெய்வம் இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சியும் சத்தியத்தையும் அவர்கள் உள்ளங்களில் எழுதும்படியாக பார்த்து ஒப்புக் கொடுக்கணும். இந்த ஓய்வு நாள் பரத்திற்கு நாங்கள் வந்து சேர்வதற்கும் அந்த பரத்திலே தேவரை நாங்கள் தரிசிப்பதற்கும் அந்த மாதந்தோறும் அந்த வாரந்தோறும் நாங்கள் தொடுபடியாக பாதத்தில் வருவதற்கும் உரிய ஒரு பெரிய நியமனமாக அது இருப்பதனாலும் அந்த நியமனம் எங்களுடைய கரங்களில் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டு நாங்கள் ஆசிரியக்கவும் அதை ஆசிரியப்படியாக அநேகரையுடைய ஆசிரியப்புக்குள்ளாக அழைக்கவும் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகாபெரிய உன்னதமான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த நாட்டிலும் இந்த உலகம் பெரிய நிலையில் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்தவராக இருக்கின்ற சுவாமி. உலக அனைத்தும் தேவரீர் மிகுந்த பயத்திலும் திகிலுமாக இருக்கின்ற சுவாமி. மரணம் என்ன என்றால் என்பதை அவர்கள் தூர இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் சுவாமி. அந்த மரணம் தன்னை சந்தித்து விடக்கூடாது என்ற பயத்தினால் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே அந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியை தேவரீர் உண்மையுடைய நாமத்தை அறிந்த மக்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அது காணப்படாமல் இருக்கவும், தேவரீர் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தேவரீர் அதை கண்டு அஞ்சாதபடி இருப்பதற்கு தேவரீர் அந்த கொரோனாவை அந்த 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 தொற்றை தேவரீர் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரபாக்கு போடும்படியாகும் இந்த நேரத்திலே தேவரீருடைய நாமத்தினால் ஜெபிக்கிற சுவாமி. மறுபடியும் தேவரீர் உங்களுடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம், எங்களை ஏற்றுக்கொண்டோம். மறுபடியும் இந்த வாரம் முழுவதும் இந்த கிருமிகிழமையில் வீடாக பெறுவோம். அடுத்த வாரத்தில் தேவரீர் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மறுபடியும் சந்திக்கும் போது எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மை செய்வராக இருந்தார், எங்கள் தேவன் எங்களுக்கு தயவுள்ளவராக இருந்தார், எங்கள் தேவன் எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விலக்கி மீட்டு ரட்சிப்பவராக இருந்தார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை பற்றிய அந்த பெரிய இன்ப தாக்குதலை பெற்றவர்களாக கடந்து செல்ல எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு இறக்கம் செய்வாரு. எங்களுக்காக பாடுபட்டு மதித்து எங்களுக்காக உயிர்த்து பந்து பேசிக் கொண்டிருக்க பரிசுத்த நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கணும் எங்கள் அன்பின் பரிசுத்த பரம்பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் குருவுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சுவாமி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சிநேகமும் நம்மை ஒரு விசேஷமாக இந்த காணொலி மூலமாக தேவரீர் உங்களுடைய சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் பல்வேறு
பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் தேவரே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நாட்டிற்காகவும் நாம் ஜெபிக்கின்றவர்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.